என்னையா என்ன சுத்தி சுத்தி வர என்ன நீங்க? நான் ஒரு ஆள் தாயா. 6 பேர் நான் சொல்லல. அப்புறம் 6 நீங்க என்ன? நீங்க யாரு? நானா மனுஷன். போச்சு போச்சு என்ன போச்சு? எனக்கு சொந்தமான உள்ள போனது பாத்தியா? எப்படி போச்சு? இல்லையா? போச்சா மெதுவா போச்சா நின்று போச்சா நல்ல போச்சா? மெதுவாத்தான் போச்சு. எனக்கு சொந்தமானது உள்ள போனது நீ பாத்தியா பாக்கலையா? உங்களுக்கு சொந்தமானதை உள்ள விட்டு இங்க என்ன பண்றீங்க? எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்திய அன்னார் அவர்களுக்கும் அன்னாரது குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். எனக்கு சொந்தமானது உள்ள போனது பாத்தியா பாக்கலையா? உங்களுக்கு சொந்தமானது என்னது? எனக்கு சொந்தமானது ஒன்னதா இருக்கும். எனக்கு சொந்தமானது என்னது? உங்களுக்கு சொந்தமானதாங்க. சரி, அது என்னது? அது எப்படி ஒன்னது? இங்க பாருங்க, ரொம்ப பேசுறீங்க. நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்ன செய்ய போற? இடம் எங்க இடம்? சரி, எங்க ஆத்தா புடிச்சு விட்டானா? இடம் வந்தது நீங்க. இடம் உங்க இடமா? ஆமா. இந்த இடத்துக்கு பேரு வேலிமலைச்சாரம். வேள்வினா என்ன? யாகம். யாகம் யார் வளர்ப்பாங்க? முனிவர்கள். உனக்கு தொங்கலையே? உனக்கு தொங்கலையே? என்ன தொங்கல? தாடி மீச. நான் முனிவர்னு சொல்லலையே. அப்புறம் எதுக்கு இந்த இடம் உங்க இடம்ன்ற? முனிவருக்கு வாடகை விட்டு முனிவருக்கு சொந்தமான இடத்துல நீ உட்கார்ந்துகிட்டு முனிவருக்கு வாடகை விட்டு அட்வான்ஸ் வசூல் பண்ண உட்கார்ந்துருக்கீங்க. இந்த வழி பாக்குறியா நீ? சரி, இந்த இடத்துல என்ன பண்ற நீ? இந்த இடத்துல புடுங்குறேன். எத? பயிர்ல களை முளைச்சிருக்கு, அதை களைய புடுங்க வந்து. அப்படி சொல்லு, புடுங்கி நல்லா புடுங்குற. அப்ப பயிர்ல என்ன பயிர்? என்ன பயிரியா? கருந்தினை செந்தினை. கருந்தினை செந்தினை இங்க உள்ள விதைச்சிருக்கீங்களா? ஆமா, உள்ள பாருங்க. சரி, மயில்லாம் அடிக்க கூடாது. சரியா? அதையும் அடிக்க கூடாதியா? இது பூராமே தெய்வங்கள். அது பயிரவர். சரியா? போச்சு போச்சு என்ன எனக்கு சொந்தமானது. நீ டென்ஷன் ஆகி என்ன ரொம்ப கோபக்காரனா தான் இருக்க. நான் அடிச்சு வாக்கி யார உட்கார்ந்து அழுதுகிட்டு நாரதரா? ஆமா. அவன் நாங்க எல்லாம் காதால கேட்டுக்கிட்டு தான் இருந்தான். உன்னை அவன் அடிக்காம விட்டான பெருமைப்படு. எதுக்கு? சரியா? என்னை அடிச்சு வரா? நாரதரு பொல்லா கோபக்காரன். நான் அதை விட கோபக்காரன். யாரு? இந்த மாட்டுக்காரி பஸ் ஸ்டாண்ட்ல 10 பேரு. சரி, கத்தி கம்பு கடப்பாரையோட ராவணாங்கி வரட்டாங்க. 10 பேர் ஒரே ஆள் சமாளிச்சேன். அது வரைக்கும் நீ சொல்லிட்டீங்க. அடுத்து என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்ன? 10 பேரையும் ஒத்தையில நின்று அவங்க சுத்தி வளர்ச்சிக்கிட்டாங்க. நீ ஊட நின்று தொண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு கும்பிட்டு விழுந்தியாமல. இல்ல, அருப்பு கட்ட பஸ் வந்து சில ஓடி போயிட்டேன். பெரிய வீரணி. உன் பேர் என்ன? என் பேர் இருக்கட்டும். என்ன போச்சு? வந்தது எதுக்கு போச்சு? எனக்கு சொந்தமானது உள்ள போயிருக்கியா? உங்களுக்கு சொந்தமானது என்னது? உனக்கு புரியல. எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சு. உங்களுக்கு சொந்தமானதாங்க. அது என்ன பொருள்? என்ன பொருள்னு பிரிச்சு பாரியா? எனக்கு சொந்த மான் அது உள்ள போயிருக்கு. அந்தமான் போயிடுச்சா? என்னது? கப்பல்ல போனீங்களா? அந்தமான் போனவங்க நிறைய பேர் கெட்டு போயிட்டு வந்திருக்கேன். நீ அந்தமான் போக சொல்ற, நான் அந்தமான் போக விரும்பல. சரியா? இந்த மான சரி வச்சுக்கிட்டு மான்றீல. சரி, அந்த மான் இந்த மான்றீல. அப்ப அந்த மான்னா மாமியார் தெரியுங்களா? யாரு? மாமியார மான்குட்டியா? அப்படி சொல்லியா? மான் குட்டியா? மான் குட்டியா? குட்டி. சின்ன குட்டி. அந்த சொல்லி நான் சொல்லிருப்பேல. என்ன சொல்ல போறேன்? மான் உள்ள ஒரு மசூர் உள்ள போயா? இங்க வாயாங்க. இத சொல்லத்தான் நீ வந்தாங்க. அப்புறம் என்ன? இங்க எந்த மான் வந்துச்சு? சரி, இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க யாரு? திணை விதைச்சிருக்கீங்களா? ஆமா. உன் பேரு? என் பேரு கேட்டு நீங்க எங்க இருந்து வரீங்க? அதுவும் இது மாதிரி வெள்ளிமலை. நல்லா பாரு, உன் கணக்கு தெரியுதா? யாருனாலும் நம்ம ஊர்ல சொல்லுங்க. மலைக்குடியில வெள்ளிமலை மலை இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். இங்கிட்டு திரும்பினாலும் சீமக்கொரல காடு, இங்கிட்டு திரும்பினாலும் சீமக்கொரல. அப்ப நீ பணக்குடிக்குதான் வந்திருக்கியா? பணக்குடியில தினம் வச்சிருக்கியா? ஆமா. அப்ப வேலிமலை சாரல் விதைக்கிற? வேலிமலை எங்க நட்டுருக்கோம். எங்க? ஆஞ்சி நட்டு சொல்லி தூக்கிட்டு வந்து வச்சிருக்கோம். இங்க அப்ப நீ நிக்கிறா? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் தான். அப்ப நீ வேலிமலை சாரல் பாத்தீங்கன்னா நான் இருக்கிற வெள்ளிமலை உனக்கு தெரியணும். வெள்ளிமலை எங்க தெரியுது? அங்க கருப்புசாமி டவர் தான் தெரியுது. எங்க அம்மா சொல்லிட்டே விட்டா. நல்ல கண்ணுக்கு மட்டும்தான் நம்ம வெள்ளிமலை தெரியும்டா. மொல்ல மாதிரி பைய, முடிச்சு வைக்க பைய, களவாணி பைய, திருட்டு பைய, ஒதுக்கி பைய, எவ்வளவு சொன்னாலும் சொல்லிடுறான். ஐயா 5 மலை இருக்காங்க. இருக்கா? 5 மலை. ஒரு மலை உனக்கு தெரியல. வெள்ளிமலை, தங்க மலை, டைமண்ட் மலை, அப்புறம் தகர மலை, இரும்பு மலை.
அவன் கண்ணுக்கும் தெரியாது. பாத்துக்க. அப்போ உனக்கு தெரியாத முத நீ தாண்டா மாமியா வச்சிருக்க. இப்போ உனக்கு மழை தெரியுது. தெரியுது தெரியுது தெரியுது. நல்லா தெரியுதா? அந்த மலையில கூட பாருங்க என்ன ஒரு தெரியுது? எறும்பு ஊறி போகுது பாருங்க மெதுவா. ஆஹா, பரவாயில்லையா? உனக்கு எங்க மழை அங்க தெரியுது? இருந்து வந்திருக்கீங்களே. அங்கிருந்து வந்திருக்கேன்ல. உங்க பேர் என்ன? என் பேர் கந்த வேற. உன் பேர் என்னன்னு சொல்லு முத. கந்தே. ஏன் நிப்பாட்டியா? நீங்க கந்தே. உன் பேர் என்னன்னு கேட்டேன். நீங்க கந்தே. நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லணும். உன் பேர் என்ன? என் பேரு என்ன பேரு இப்ப? என்ன பேரியா? என் பேர் என்ன பேரு? பேர் மறந்துடுவேன். சரி, வீரத்தேவன். வீர வீரத்தேவன். பேரை மாத்திக்க. ஏன் இந்த பேர் உனக்கு செட் ஆகல. எதுக்கு? பேர் நல்லா இல்லையா? ஏங்க? இப்போ உன் பேர் வீரத்தேவனா? ஆமா. உள்ள எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர், உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. கணக்கு பண்ணவா? கணக்கு பண்ணுங்க. நல்லாப்பா எண்ணிக்கை. நீயே என்ன? சொல்லுங்க. இப்ப உன்னை விட்டு அண்ணன் தம்பி 6 பேர். 6 பேர். உன் தங்கச்சி வள்ளி 1 8. 8. 8ஆ? நீ என்ன சொன்னாலும் நீ ஆண்றியா? 7 7. 6 1 7. தோழி 1 8. நீ 9. நீ ஏன்னா வாங்க சந்தேகம் பார்த்தா நீ டவுசர் தான் கழட்டி காமிச்சேன் நானு. இரியா, கணக்கு சரியா வருதா இல்லையா? கணக்குல சொல்லுங்க. ஆக மொத்தம் 9 பேரு 9வது ஆளு உள்ள இருக்கீங்க. ஆமா. உங்க அண்ணன் தம்பி 6 பேரும் உழுது பயிரிடுற வேலையை பாக்குறாங்களா? ஆமாங்க. நல்லா பாக்குறாங்கல்ல? நல்லா பாக்குறேன். உன் தங்கச்சி வள்ளி என்ன பண்ணுது? அது காவலுக்கு வந்திருக்கு. எங்க? இங்க திணைக்குச்சா எதுல நின்று காவல் காக்குறாங்க? பறவையில் நின்று. உன் தோழி கீழே. அவங்க யாருக்கு காவல்? தங்கைக்கு. தங்கச்சி வள்ளிக்கு காவல். நீ யாருக்கு காவல்? நான் என் தோழிக்கு. தோழிக்கும் தங்கச்சிக்கு. இப்ப சொன்னது சரியா போச்சா? என்ன எனக்கு? பேரை மாத்திக்க. ஏன் பொம்பளை பிள்ளைக்கு காவல் காக்குற உனக்கு எதுக்கு வீரத்தை வேண்டுது? பெண்களை பாதுகாக்கிறது காவக்காரன். பெண்களை யாராச்சும் பாதுகாக்க முடியுமா? முடியாது. இது வரைக்கும் பாதுகாக்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. பெண்களை ஒவ்வொரு பெண்ணும் அந்தந்த பெண்ணை அந்ததே பாதுகாக்க. அதாவது அதை பாதுகாத்துக்கிட்டாத்தே பாதுகாப்பா இருக்கும். இல்லை நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சுன்னு வச்சுக்க. வேற வேலைன்னு பேசக்கூடாது. உங்க பேர் என்ன? கந்தன் சொல்லிட்டீங்க. உங்க அப்பா வேற என்ன? என் பேரு உங்க அப்பா கந்தன். நான் சொன்னேன்னா என்ன சொன்னீங்க? எப்ப சொன்னேன்? என்ன சொன்னீங்க? எப்பயா சொன்னேன்? இப்பதாங்க சொன்னாரு. சொன்னாரு. சரி வாயா. நான் சொன்னேன். இல்ல இல்ல சொன்னடியா? சொல்லலையான்னு கேட்டா ஆமாங்க சொன்னீங்க. சொன்னீங்க. சொல்லலையான்னு கேட்டா என்ன செய்யணும்? சொன்னீங்க. ஆமாங்க சொன்னீங்க. 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 அப்படி பேச கத்துக்க. சரி சரியா? உங்க அப்பா வேறு சிவவேடு. சிவவேடு. அப்ப உங்க அம்மா வேறு பார்வதி வேடு வச்சு. பார்வதி வேடு வச்சு. மொக்காளி. சரி. ஏன்னா இப்ப தயானி நம்பிராசியம் பெற்ற பிள்ளைன்றதை நிரூபிச்சிருக்க. எப்படி சொல்லு? எப்படி சொல்லிருச்சிய? இப்ப நீ இம்புட்டு கேட்டுப்புட்டு என்னை வந்து மாப்பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. குறிப்பறியும் தன்மை குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு இருக்குல்ல? ஆமா ஆமா. அப்ப நீ வந்த உடனே என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சிருக்கணும்? வாங்க மாப்பிள்ள, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு நீ கேட்டிருக்கணும். அப்ப குறிப்பறியும் தன்மை உனக்கு இல்ல இல்ல. அப்ப நம்பிராசி நீ பறக்கல. நீ கண்ணு பூ வந்துருச்சு. இல்ல நம்பிராசி பெற்ற பிள்ளை கிடையாது நீ. இல்ல இல்ல எங்க அம்மா பெற்ற பிள்ளை. உங்க அம்மா? எங்க அம்மா பெற்ற பிள்ளை. எப்படி பெற்றாங்க? எங்க அப்பாட்ட கேட்டா மாட்டிக்கிறது. எங்க அப்பாட்ட தான் கேட்கணும். உங்க அப்பாட்ட? எங்க அப்பா செஞ்சிருப்பாரு. எங்க அம்மா பெற்றிருக்கோம். எதனால செஞ்சாரு? கல்யாணம் செஞ்சிருப்பாரு. கல்யாணம் செஞ்சாரா? கல்யாணம்னா எப்படியா? கல்யாணம் என்ன? கல்யாணம் என்னவா? ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மஞ்ச கோத்துல கட்டி விடுறது கல்யாணம். கட்டுனா கல்யாணம். இவன் மாதிரி ஆளை கொச்சை கழுத்துல கட்டி போட்டு அவனை போட்டு. சரி, உங்க அப்பா வந்து தாலி எடுத்து உங்க அம்மா கழுத்துல கட்டினாரு. உங்க அம்மா மட்டும்தான் கட்டினாங்களா? இல்ல அப்ப உங்க அப்பா மட்டும் தான் கட்டினாரு. உங்க அப்பா மட்டும் உங்க அம்மாவுக்கு தாலி கட்டினாரான்னு கேட்டேன். ஆமா. 10 பேரா கட்டுவாங்க. அப்ப அந்த தாலி கட்டுறவங்களுக்கு புருஷன் முன்னாடினா உங்களுக்கு கட்டுறவங்களுக்கும் அந்த கட்டுறத வாங்கினவங்களுக்கும் புருஷன் முன்னாடி வரும். என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். அப்புறம் முதல் இரவு நடக்கும். முதல் இரவு யார் நடக்கும்? எங்க அப்பா தாலியை கட்டினவங்களுக்கும் தாலியை வாங்கினவங்களுக்கும். முதல் முடிச்சு யார் போட்டது? எங்க அப்பா. ரெண்டாவது முடிச்சு எங்க அத்தை. அப்ப உங்க அப்பனை மட்டும் உள்ள அனுப்பிட்டு உங்க அத்தையை வெளில நிக்க வைக்கிறீங்க? என் மாமன் குட்டி பேர் விட்டாரு இல்லையா? தாலியை கட்டினவங்களுக்கும் வாங்கிக்கிட்டவங்களுக்கும் விட்டா ஊர்ல நீங்க செருப்படி எடுத்து விட்டுருவீங்க. யாரியா நீங்க? சரி பரவாயில்ல. உன்கிட்ட இன்னும் பேச நிறைய கிண்டலாம். அதனால இப்ப நான் என்ன செய்யறேன்? போது உன்கிட்ட வந்தேன்ல. வந்தேன் இல்லையா? உன்கிட்ட போது வந்தேன். வரும்போது நீ தானே தடுத்து நிப்பாட்டின. இப்ப மறுபடியும் செக்ஸ்
இல்லையா? இப்ப மறுபடியும் நான் போறேன். போங்க. உள்ள இருந்து யாரும் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி பாப்போம்யா. போயிட்டு வாங்க. பழுத்திருக்கு. பாட்டு படிக்கட்டுமா? எலுமிச்சை கண்ணுகளா என் ஜோட்டு பொண்ணுகளா? அடிக்கான வைக்க போறேன். அடிகான வைக்க போறேன். ஆமையா? ஏன் தங்கச்சியை கூப்பிட்டேன்னா எப்படி? அதான் தப்பா போச்சு. ஆமா, நீங்க கட்டி பிடிக்கணும், நான் கட்டி பிடிச்சிக்கிறேன். ஒரு தடவை ப்ளீஸ். இரியா, ஒரு அண்ணனை வச்சுக்கிட்டு தங்கச்சியை கோஆபரேட் பண்ண சொல்லணும். என்ன நீங்க வந்து எவ்வளவு சொல்லுங்க, நான் சொல்லவா? நீங்க கூட்டி ஏதா அந்த விளக்கு மாதிரி இழக்கான எடுத்துக்கிட்டு அடிக்க சொல்லுங்க. நான் அப்படி சொல்லுவேன். வீட்டுக்கு வந்த வீட்டுக்கு வந்த மச்சனனை அடிக்க சொல்லுவேனா? அந்த விளக்கு மாத்தை எடுத்து இப்படி கூட்டிட்டு உட்கார வைக்கணும். குப்பை அள்ளி தலையில ஓடுது இல்லையா? நீயா ஏன் நினைச்சுக்கிற? கூட்டிட்டு உட்கார வைக்கணும். தங்கச்சிட்ட பேசி பாருங்க, அப்புறம் பேச. எதுக்கு உன் தங்கச்சியில இப்ப பேசுறேன்? தங்கச்சி தான் நீ பேச. இப்ப உன் தங்கச்சியை நான் தேடி வந்திருக்கேன். ஆமா, வந்திருக்கேன்ல. இப்ப உன் தங்கச்சியை எனக்கு கட்டி கொடுக்குறேன். நான் கட்டி கொடுக்க மாட்டேன், கூட்டிட்டு ஓடிடுங்க. அதுதாயா இப்ப இப்ப நீ விவரமா பேசுற. ஏன்னா நம்ம குல வழக்கம் என்னையா? கட்டி கொடுத்தோம்னு வச்சுக்க 10, 15, 20 வயநாக அண்டா பாத்திரம், பீரோடு, கட்டிலு, புல்லட் வண்டி. சரியா? நம்ம குல வழக்கம் என்னது? நம்ம குல வழக்கம் இழுத்துட்டு ஓடி கல்யாணம். அதுக்கு தான் சொல்றேன், நான் இழுத்துக்கிட்டு ஓடுறேன். இப்ப நீ உன் தங்கச்சியை கூப்பிடுறியா?
போகணும் சாமி. ஊருக்கே போனா புள்ள எனக்கு 2 இட்லி ஒரு வடை வேணும் சாமி. பழைய கஞ்சி புடிச்சோடு நமக்கு ரெகுண்டாங்கச்சி ஆட பழைய கஞ்சி தங்கச்சி திங்க அது என்ன பேசுறேன். அப்ப வரட்டில உங்களுக்கு எனக்கு 2 இட்லி ஒரு வடை வேணும் சாமி. இட்லி வடை பிள்ளைக்கு வேணாம். ஆத்தால சீக்கிரமா எந்திரிச்சு போய் இட்லி ஊத்த சொல்லு சாமி. இட்லி ஊட்ட மாவு இல்லையா நண்டன் நீ போய் மாவு ஆட்டணும் அப்ப தங்கச்சி. இந்த பிள்ளைய போய் ஊருக்குள்ளே மாவு வாங்கிட்டு வர சொல்லு. இந்த பிள்ளை ஏற்கனவே மாவு தான் கடைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஏமி நான் செப்புது ஏன் சொல்லுது? நீ எந்த செப்பி நேக்கு ஒண்ணு புரியல செப்பு. அது என்ன புரியல எனக்கு தெரியல. நான் எந்த செப்பி நேத்து வியாழக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமல்லோ ஆமல்லோ காளிமணிக்கு கஞ்சி கச்சிர ஊத்துற நாள் இல்லோ நம்ம ஊத்துற நாள் நம்ம கஞ்சி குடிக்கிறது நம்ம ஊத்துறதை வாங்கி குடிக்க ஆள் வந்திருக்குதா சாமி. ஒருத்தர் வந்திருக்காரு. அப்ப நம்ம ஊத்துனா அது குடிக்குமா சாமி? குடிக்கும் சாமி. அதனால குடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சாமி கணக்கு பண்ணு சாமி, கணக்கு பண்ணு சாமி. நீ முன்னாலே பண்ணு சாமி, பிள்ளை 2வதுல பண்ணட்டு நான் முன்னிலே பண்றேன். 1 2 3 4 வருது. ஏமி செப்புது ஒன்று புரியலே. பிள்ளை பண்ணுது நானும் பார்க்குது. என்ன சாமி கூடுது எந்த சாமி செப்புது. ஒரு சாமி மட்டும் வாங்கி குடிக்கிறோம். இப்ப 2 பேரும் பண்ணிட்டீங்க சரி வல்லை சாமி. இப்ப தங்கச்சி பண்ணுது சாமி, அண்ணே பாக்குது சாமி. சரி சாமி. பாக்குது அண்ணே பாக்குது சாமி. தங்கச்சிக்கு 1 சாமி, பிள்ளைக்கு 2 சாமி. அண்ணனுக்கு 1 சாமி. ஒண்ணு 2 3 வந்தது கொடு. வந்ததையா 1ல கொடுத்து வந்தவரியா? இப்ப மட்டும் தெரிஞ்சா 1 2 3 வந்தவரியா? அவர் மான் குட்டியை தேடி வந்திருக்கார். ஆனா நீங்க பார்த்தீர்களா? நான் பார்க்கவில்லையம்மா. ஏன் பார்க்கவில்லை? வந்தாத்தானே பார்க்க முடியும். வந்தவருக்கு ஆடி பாடி வரவேற்பு கொடுத்தீர்களா? கொடுத்து விட்டோம். ஆடி கொடுத்தது யாரு, பாடி கொடுத்தது யாரு? நான் ஆடி கொடுத்தேன், அவர் பாடி கொடுத்தார். பாட்டு பாடி வரவேற்பு கொடுத்தார். பிள்ளைய ஆடி நீங்க ஆடி கொடுத்தீங்க, பிள்ளை பாடி கொடுத்துச்சு. நான் எது கொடுக்கும்? அது ஓம் பிரியும் தங்கச்சி. நீ தூக்கி கொடுத்தாலும் சரி, தூக்காம கொடுத்தாலும் சரி. நான் அப்ப தங்கச்சி முன்னே பின்னே ஆம்பளைய பார்த்தது இல்லை சாமி. அப்புறம் நான் நீ ஆம்பளை இல்லையா? அப்புறம் நீ ஏன் ஒரு இல்ல, ராஜா உனக்கு ஆம்பளைய பார்த்து உங்க வீட்டுல ஆம்பளை இல்லையா? தங்கச்சி எங்க? அரே சாமி நான் அங்கனே செப்பல சாமி. அங்கனே செப்பல சாமி. சரி. அண்ணன் தம்பி 7 பேர்த்த தவிர சாமி அண்ணி ஆடவரை பார்த்தது இல்லை சாமி. இவர் அப்படித்தான் சந்தேகம் பார்த்தேன். முதல்ல ஆம்பளைக்கிட்ட எப்படி சாமி பாருது? பேசுறதுக்கு எப்படி பாருது சாமி? நான் சொல்ற மாதிரி போ. நீங்க சொல்லுது தங்கச்சி செய்யுது. வேடுவரே ஆ, போங்க, இத தூக்கிட்டு போங்க. ஏவி செப்புது அங்கனே நல்லா இல்லை சாமி. இப்ப தங்கச்சி கூப்பிடுது அண்ணன் பாக்குது. வருக வருக வட வட வர வருக. மாத்தி மாத்தி அடிக்கிறாங்க. இடியா போங்க மயில் மயிலா. இந்த பிள்ளை பாவம். அண்ணா வந்தவர் வேடுவர் இறந்தவர். என்னால அடிக்க முடியாது. நீ சமாளிச்சா உன்னை காப்பாத்துறேன்னு எனக்கு ஒரு அடி விழுந்துச்சு. ஏன் அடிச்சானே தெரியல. நீ அடிச்சியா? சரி ஆகையினாலே வருக வருக வணக்கத்துக்குரிய மனு விடைபெற வருக. எதற்காக வந்தீர்கள், என்ன காரணம் என்று எடுத்து சொல்லுங்க. எங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய காத்திருக்கோம். எடுத்து எம்புகள் விடுவரே. வந்தவர் வரவேற்று வந்தவரும் கேட்டது மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் வந்து எதற்காக என்பதை தகவல் தெரிவிக்கிறேன். என்மான் 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 மனம் நாடி அழகான மான் பார்த்தேன் சம்மதம்
இதோ அம்பு. இது எதுக்கு பயன்படும்? கவர்ந்து இருக்கும் தன்மையுடையது. மானை பாத்தீங்களா? ஆமா. மானை உங்களை பார்த்துச்சா? பார்த்துச்சு. உங்க ஆயுதத்தை எடுத்து மானு கிட்ட காட்டியிருக்கலாமே. அது எப்ப காட்டணும் நீட்டம்ன்றது எனக்கு எங்க தெரியும். உங்க சௌரியத்துக்கு காட்டுவீங்களா? உங்க சௌரியத்துக்கு நான் நீட்ட முடியாது. ஏங்க அது சௌரியத்துக்கு தாங்க நீங்க ஆளு. அப்படி இல்லைங்க. மாடு- என் சௌரியத்துக்கு தான் எதுவுமே நான் பண்ண முடியாது. மஞ்சள் வரட்டு மாடு பிடிக்கிறவனுக்கு மாட்டு மேல கொம்பு மேல கவனம் இருக்கணும். சரி. அப்பதான் அதை அடக்க முடியும். கொம்ப பிடிச்சி எவனுமே அடக்க முடியாது. வேற எதை அடக்க முடியும்? மாட்டோட தும்மல பிடிக்கணும். ஏங்க ஆ. கொம்ப பிடிக்கணுங்க. அது தும்மல பிடிக்கணுங்க. கேளுங்க திமில தான் பிடிக்கணும். ஆமா. ஆனா கொம்பு நம்ம மேல பட்டாம அதை கவனமா பாத்துக்கணும். முதல்ல எங்க பிடிக்கணும்? ஏங்க திம்மல பிடிக்கணும். ஆ. அதுக்கப்புறம் கொம்ப பிடிக்கணும். ஏங்க ஆ. கொம்ப பிடிக்கணும் சட்டம் போட்டிருக்காரு தெரியுமா? ஆமா. மஞ்சள் வரட்டு மாட்டுக்கு எது அழகு? திமிழ்தான் அழகு. திமிழ் அழகு. ஆமா. மயில்ல ஆண் மயில் அழகா பெண் மயில் அழகா? மயில் ஆண் மயில் அழகு. அப்படிங்களா? ஆமா. மாட்டுல எந்த அழகு? ஆண் தான் அழகு. இல்லங்க மாடு பசு காளை மாடு. மாடு தான் அழகு. காளை மாடு எதை வச்சு அழகுன்றீங்க? திமிழ்தான். திமிழ் அழகு. ஆமா. ஆனா அழகுன்னா மகாலட்சுமி அம்சம் பசுமாடு அப்படின்றாங்க. சரி. அப்ப பசுமாட்டை சொல்றாங்களா காளை மாட்டை சொல்றாங்களா? மகாலட்சுமி அம்சம்ன்றது பசுமாடு. மாட்டு பொண்ணே அப்படின்றாங்க. சரி. பெண்ணத்தான் மாட்டு பொண்ணும்பாங்க. ஆ. பொண்ணு பார்க்க போனோம்யா பொண்ணு மகாலட்சுமி மாதிரி அம்சமா இருந்தா சரி. அப்படின்னு சொன்னாங்களே தவிர காளை மாடு அழகா இருந்து என்ன பண்ணுது? ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அது வந்து பயன்பட போகுது. ஏங்க பசுமாடு மகாலட்சுமி தான். ஆமா இல்லைன்னு நான் சொல்லல. சரி. முதல்ல மகாலட்சுமி பசுமாட்டுக்கு முன்னாலதான் இருந்தாங்க. ஆமா பின்னால அவங்களுக்கு அது காரணம் தெரியுமா? அது காரணம் எப்படியாவது இருந்திருப்போது. உங்களுக்கு அது தேவையில்லாத விஷயம். இல்லம்மா, ஆ. நீங்க சொன்னதுனால உங்களுக்கு கேட்கிறேன். ஆனா ரொம்ப நான் யோசிச்சு பேசுறீங்க. கேட்கல. ரொம்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க. சொன்னீங்க? பசுமாடு ஆ. மகாலட்சுமி அம்சம். சரி. மகாலட்சுமி எங்க அப்ப பசுமாடு? கேள்வி கேக்குறீங்களா? கேள்விதான். அப்ப கேள்வி கேக்குறீங்களா? தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா அப்படியே வாங்க. ஏங்க எனக்கு தெரியுது தெரியலன்றது உங்களுக்கு அவசியம் இல்ல. நீங்க எதுக்காக வந்தீங்க? அப்படி வந்தவளைய பாருங்க. நான் மானால எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க வாழ்க்கையில. சரி. தசரத மன்ன வேட்டைக்கு போனா ஆ. என்ன தம்பி? தசரத மன்ன வேட்டைக்கு போனா அவர் என்னாச்சு? மனைவியை பிரிஞ்சாரு. அவரு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாரு. சரி. ராமன் போனாரு. ஆ. பொண்டாட்டிய பிரிஞ்சாரு. சரி. ஏகலைவன் போனா துறவி ஆன. இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்களும் இனத்தவர் சற்று கணத்தவர் நல்ல குணத்தவர் தவறு செய்யக்கூடாது தவறி நீங்க போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பண்போட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். தவறி போறதுக்கு நான் கிடையாதுமா. ஆ. ஏன் மான்குட்டியை பிடிச்சு ஆ. அதுக்கு 3 முடிச்சு போட்டு ஆ. கூட்டிட்டு போயிருவேன். தின்னப்பன் என்ற ஒருத்தர் இருந்தேன். ஆமா. அவன் என்ன செஞ்சான்? வேட்டைக்கு போனேன். தினந்தோறும் வேட்டையாடிய மிருகத்தை சிவபெருமானு கிட்ட வச்சு படைச்சான். ஆமா. கொண்டு மாமீசத்தை சிவபெருமானு கிட்ட வச்சு படைச்சான். சரி. பார்த்தாரு மிருகத்தை கொல்றது எவ்வளவு பெரிய பாவம். இவன் வந்து உயிர் சேதப்படுத்துறானே, இவனை எப்படியாவது திருத்தி ஆகணும் அப்படின்னு சிவன் பார்த்தாரு. இவனை திருத்துறதுக்கு ஒரே வழி, மனுஷன் எவ்வளவு பெரிய வில்லனா இருந்தாலும் அன்பால சாதிக்க முடியாத உலகத்துல எதுவுமே இல்லை. அப்ப இவனை அடிச்சா திருந்த மாட்டேன், இவனை அன்பால சாதிக்கணும் அப்படின்னு சிவபெருமான் என்ன செஞ்சாரு? லிங்கத்துல தன்னுடைய கண்களிலே குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தை வெளியே விட்டாரு. ஆகா நம்ம தெய்வத்துடைய கண்ணுல ரத்தம் வருது அப்படின்னு தன்னுடைய கண்ணை பிடுங்கி அந்த கண்ணை எடுத்து அப்புறப்படுத்திட்டு தான் கண்ணை பிடிங்கி வச்சான். அப்ப பார்த்தாரு, என்னடா கண்ணையே தானம் செய்யறானே அப்படின்ட்டு என்ன பண்ணாரு? இன்னொரு கண்ணையும் ரத்த வழிய வைக்கிறாரு தன்னுடைய கண்ணை. அப்ப இன்னொரு கண்ணை தோண்டுவதற்கு இப்படி அம்ப எடுத்து முயற்சி செய்கிறேன். அப்பதான் தின்னா என்ற தின்னப்பா நிறுத்து கண்ணப்பா, உன்னை சோதனை செய்வதற்காகவே இவர் செய்தே நீ பல மிருகங்களை வேட்டையாடி உயிர் சேதப்படுத்தி மாமிசங்களை தின்றது சட்டப்படி குற்றம். மாமிசங்களை மனிதர்கள் திங்கிறது அந்த மிருகம் என்ன 5 அறிவு படித்து வாழுதோ அதே போன்று எவ்வளவுக்கு நீ மாமிசம் திங்கிறியோ உன்னுடைய திமிரும் உன்னுடைய உடம்பும் மிருக மாதிரி ஆயிரும் திருந்து அப்படின்னு அன்னைக்கு தின்னப்பனாக கண்ணை கொடுத்தாரு. இல்ல அதனால நீங்களும் அந்த மாதிரி கஷ்டப்பட்ட கூடாது. மான் மேல கோபத்தை போட்டு பானத்தை போட்டு உயிர் சேதப்படுத்த கூடாதுன்றது என்னுடைய மானுக்கு வலைவிருத்தி பிடிக்கலாம், சிலை வெட்டி பிடிக்கலாம், குழி வெட்டி பிடிக்கலாம், மான் காட்டி மான் பிடிக்கலாம். நீங்க எப்படி பிடிக்க வந்தீங்க? வலை விரிக்க விரும்பல. ஏன்னா வலை விரிச்சோம்னா வலையில விழுந்து முட்டி மோதி வெளியேற நினைச்சா உடம்புல காயம் ஏற்படும். சரிங்க. சிலையை வச்சு பிடிச்சோம்னா மான்குட்டி மாதிரி ஒரு சிலையை தயார் செய்து நிப்பாட்டினோம்னா நம்ம இடத்துல உனக்கு நிக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும் பின்னால இருந்து பிடிச்சிடலாம். படுவாய்ப்பை இப்படி ஏமாத்தி பிடிச்சிட்டானே அப்படின்னு மான்குட்டி நினைக்கும். அதனால ஏமாத்தி மான்குட்டியை பிடிக்க விரும்பல. குழி வெட்டி மான்குட்டியை பிடிக்கலாம். அந்த படுகுள்ள விழுந்தா கால குணமாயிரும். அப்படி பிடிக்க விரும்பல. காலை உடைச்சா மான்குட்டி
அம்ப இது மான்குட்டி பிடிக்கலாம். ஐயோ பாம்பு. அதனால உயிர் சேதம் ஆளாகலாம். அதனால அன்பை இது மான்குட்டி பிடிக்க நான் விரும்பலங்க. சரிங்க. இந்த மான்குட்டி எப்படி பிடிக்கணும்? இரு கையால இரு அணைச்சு பிடிக்கணும். இது வரைக்கும் மான்ல யாருங்க கையால பிடிச்சிருக்கிறது? எங்க அப்பா பிடிச்சிருக்காரு. உங்க அப்பா யாரு? பெரியவரா? பெரியவரா பிடிச்சிருக்காரு. ஆமா அப்பா பிடிச்சிருக்காரு. வேற யாரு பிடிச்சிருக்கா? வேறயா? சிவபெருமா. நான் ஒரு மான்குட்டி பிடிச்சு வச்சிருக்கேன். கேளுங்க. சிவபெருமான் ஒரு பெண்ணை தலையில வச்சிருக்காரு. சரி. மகாவிஷ்ணு என்ன பண்ணிருக்க? பாமா ருக்மணி என்றவள பெண்ணை வச்சிருக்கிறாரு. சரி. இந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமிய பார்க்கடல்ல தன்னுடைய இடுப்பு பகுதி கிட்ட கால் அமைக்கிக்கிட்டே இருக்கிறா புருஷனுக்கு. அப்படி வச்சிருக்காங்க. நீங்க மான் வச்சிருக்க போய் சொல்றீங்களே, எப்படி எப்படி மான்குட்டி வச்சிருக்காருங்க? அப்படிங்களா? ஆமா. உங்க சவரி ஒரு மான்குட்டி வச்சிருக்கீங்க. நீங்க வச்சிருக்கீங்களா? ஆமா. குட்டி போட்டதா போடாதா? போடாத. இப்ப அது போட்டிருக்கா இல்லையா? போட வைக்கணும். போட வைக்கணும் இல்லைங்க. இந்த மான் உங்களை பார்த்திருக்கலாம். ஏற்கனவே பிடிச்ச மான வெட்டித்தனமா கட்டி போட்டிருக்காரு. நம்மளும் புள்ள குட்டியை பெத்துக்கிட்டு வாசப்படலாம் நினைச்சிச்சு. நீங்க ஒரு மானை பிடிச்சு அங்க வெட்டித்தனமா கட்டி போட்டதை மனசுல நினைச்சு நம்மளையும் அது மாதிரி சும்மா விட்டுருவாருன்ட்டு பயந்து ஓடிடுச்சுங்க. ஆகையினால உங்க மானுங்க வரல மாறி பொண்ணுகளா இம்மாறி பொண்ணுகளா இளவாழும் தண்டுகளா இளவாழும் தண்டுகளா அத நெருக்கிப்ப வளங்களா நெருக்கிப்ப வளங்களா நவரத்தின மலைகளா நவரத்தின மாலைகளா புடிச்சாலும் முடிங்கடி புளியங்கொம்பு பார்த்து புடிச்சாலும் முடிங்கடி புளியங்கொம்ப பார்த்து புடிச்சாலும் அன்னைக்கடி இறக்கமுள்ள ஆம்பளையா அட இறக்கமுள்ள ஆம்பளையா நல்லா கேளுங்க. மாடு வந்துருச்சுன்னு இவர் சொல்லுவாரு. நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சொல்லுவார். மாடு வரல நான் சொல்றேன். சரி. இவர் கேட்டார் ஒரு கேள்வி. மகாலட்சுமி எங்க இருக்கு? மகாலட்சுமி எங்க இருக்கு? முன்னாடி இருந்துச்சு. பசுமாட்டு முகத்துல இருந்துச்சுங்க மகாலட்சுமி. சரி. இப்ப பின்புறத்துல இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு பதில் சொல்லணும்ல? கண்டிப்பா சொல்லணும். ஆனா விவரமான வேடுவரு. சரி. விவரமா நான் பேசி வந்ததுலயே தொட்டு பேசுறாருன்னா இவர் விவரம் இவர்கிட்ட என்ன சரக்கு இருக்குன்னு நான் பார்க்கணும். அது உங்க ரெண்டு பேத்து பிரச்சனை. இப்ப ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை தெரியுங்களா? மகாலட்சுமி முன்னாடி இருந்துச்சு. தசரத பண்ணு இறந்து போறாரு. மகராமரு சீதா லட்சுமணன் ஒவ்வொரு வனவாசம் போறாங்க. தகப்ப இறந்த செய்தி வந்துருச்சு. 1 வருடம் ஆயிருச்சு. அப்ப காட்டுக்குள்ள இருக்கிறவங்க என்ன பண்ணணும்? திவசம் கொடுக்கணுங்க. திவசம் கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? திவசத்துக்கு உண்டான பொருட்கள் வேணும். திவசத்துக்கு உண்டான பொருட்கள் இருந்தால்தான் திவசம் கொடுக்க முடியும் மாமனாருக்கு அப்பனுக்கு. அப்ப ராமர் என்ன பண்றாரு? நான் போய் பக்கத்து கிராமத்துல மாறு வேடத்துல
பொருட்கள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ராமர் வர்றாரு. போய் ரொம்ப நேரம் ஆச்சு, நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு, திவசம் கொடுக்கக்கூடிய நேரம். அப்ப என்ன பண்றா சீதா, அண்ணன் போனாரு, நேரம் ஆகிட்டு இருக்கு, சரியான நேரத்துல திவசம் கொடுக்கணும், லட்சுமா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்றா. அண்ணனை தேடி, நான் சுருக்கமா சொல்றேன், அண்ணனை தேடி லட்சுமர் போறாரு, ரெண்டு பேரையும் காணோம். சரியான நேரம் வந்துருச்சு. பார்த்தா மருமக என்ன செஞ்சா, போன ஆம்பளைகளை ரெண்டு பேர்த்தையும் காணாமே அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றா, பல்குனி நதி அப்படின்னு ஒரு நதி ஓடுச்சு அந்த காட்டுக்குள்ள. அந்த பல்குனி நதியில நீர் எடுக்கிறா. அதே சமயத்தில் தாளம்பு என்று சொல்லக்கூடிய தாளம்பு காட்டுல கிடக்கு. அந்த தாளம்பை பறிச்சு பூக்களாகவும் பல்குனி நதியின் நீராகவும் வைத்து பசுமாடு மேய்ச்சிக்கிட்டு தெரியுது. அந்த பசுமாட்டு பார்த்தா, நீ வந்து நான் கொடுக்க போற திகதிக்கு நீ வந்து முன்னோடியா நில்லு அப்படின்னு சொல்லி பசுமாட்டை நிற்க வச்சு சரியான நேரத்துல திதி கொடுக்குறா. அதை நான் வாங்கிக்கிட்டு என் மகன் கொடுக்காத திதிய என் மருமக கொடுத்துட்டா சரியான நேரத்துல, நான் அதை வாங்கிக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அசரீரியா மாமனார் சொல்றாரு. அண்ணனும் தம்பியும் வர்றாங்க. வந்து பார்த்தா நான் சரியான நேரத்துக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு பொண்டாட்டி சீதை சொல்றா. நீ கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ கொடுத்தது பொய், நீ கொடுக்கவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ராமர் லட்சுமர். அப்பதான் என்ன பண்றா, நான் கொடுத்தது உண்மை, இந்த பசுமாட்டு கிட்ட கேளுங்க, இந்த பழுக்குடி நதி கிட்ட கேளுங்க, இந்த தாளம்பு கிட்ட கேளுங்க அப்படி சொன்னவனே, என் பொண்டாட்டி திதி கொடுத்தது எங்க அப்பனுக்கு உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த மூணு பேரும் சாட்சி சொன்னாம வாய் மூடிக்கிட்டு நின்னுச்சு. அப்பதான் சீதையாகப்பட்டவ ஒரு பெண்ணு, நான் சீதை மகாலட்சுமியுடைய அம்சம், மகாலட்சுமின்னு மாட்டையும் சொல்லுவாங்க, மாட்டு பெண்ணையும் சொல்லுவாங்க. அப்படி நீ என்னை காட்டி நீ என்ன பண்ற, எனக்கு சாட்சி சொல்லாம நீ மௌனமா இருந்த காரணத்தினாலே பசுமாடை மகாலட்சுமி என்னுடைய அம்சம் தான் உன் முகத்துல இருக்கிறது, இன்னையில இருந்து உன் முகத்திலே நான் முழிக்க மாட்டேன் அப்படி சொன்னவனே பின்பக்கம் நான் போறேன் அப்படி சொல்லி மகாலட்சுமி பசுமாட்டுடைய தொடைப்பகுதி பின்பக்கம் போய் உட்கார்ந்துக்கிட்டா. பல்குனி நதி என்ன பண்ணுச்சு, அது மக்கள் பார்க்குற மாதிரி ஓடுனது. இப்ப மக்கள் யாரும் பார்க்க முடியாம பாதாளத்துல போய்கிட்டு இருக்கு. தாளம்பூ நீ சாட்சி சொல்லாத காரணத்தினாலே சிவபூசைக்கு நீ உதவாம போகட்டும் அப்படின்னு சாபத்தை கொடுத்தவ யார் அப்படின்னா சீதா பிராட்டி. இது நீங்க கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் ஒரே கேள்வி, நான் சின்ன கேள்வி நான் கேட்கிறேன். பாண்டவர்கள் தனி, கௌரவர்கள் தனி. அப்ப தனியா இருக்கும்போது கிளி மாதிரி ஒரு பதவம் செஞ்சு மேல வைக்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்கிறாரு. எல்லாரும் இலை தெரியுது, கிளை தெரியுது, கால் தெரியுது, ரெக்கை தெரியுது அப்படின்னா கேட்டது யாரு? தன்னுடைய குருவாகப்பட்டவர் கேட்கிறாரு. துரோணாச்சாரியாரு இவங்க யாராலும் பதில் சொல்ல முடியல. கடைசியில் என்ன நடந்துச்சு, அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த மரத்து மேல கிளி மாதிரி ஒரு பதுமை செஞ்சு வச்சிருக்கேன், அர்ஜுனா விட்டு நோக்கு, உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கும்போது ஒரு கிளியின் கழுத்து தெரியுது குருவே அப்படின்னா, ஓடுறா பானத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எடுத்து நான் ஏத்தி அடிக்கும் பொழுது, என் நிப்பாட்டு, உன் பார்வை கீழே இருக்கணும், பானம் மேல போய் கிளியின் கழுத்தை தொலைக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாரு. பார்வை இருக்கிற நம்மளே சரியா செய்ய முடியல. ஆனா பார்வையை கீழே வச்சு அர்ஜுனனாகப்பட்டவன் ஆலமரத்து மேல இருக்கக்கூடிய கிளியின் கழுத்தை எப்படி அடிச்சான் பார்க்காம. இதுக்குள்ள சூட்சமம்னு ஒண்ணு இருக்கு. சரியான படிச்ச வெடுவரு. இதை நீங்க படிச்சது மகாபாரதம் உண்மைன்னா கேட்ட கேள்விக்கு பதில சொல்லிட்டு மானுக்குண்டான அங்கலட்சணங்களை அடையாளத்தை சொல்லுங்க. மான பிடிச்ச நான் தாரேன். சரியாப்பா? அப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் சரி. என்னது? நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் சரி. நான் சொன்ன பதில் தான் உண்மை. ஏப்பா, நான் கேட்ட கேள்விக்கு இந்த அம்மா சொன்ன பதில் சரி. உண்மை உண்மை உண்மை. ஏமா கொதிக்கிற? உண்மைங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன பதில் சரி. சரிச்சேன். ஒத்துக்கிட்டீங்களா? சரியா சொல்றீங்க. அப்ப நான் நல்லா புரட்டுறீங்க. நான் புரட்டேன் உருட்டேன் ஏன் வேலை? சரி. உங்க வேலை சொல்லுங்க. மானுக்குண்டான அடையாளம் சொல்லணும். அப்படித்தானே? அதெல்லாம் இல்ல. அடையாளம் கேட்டுட்டேன்றது ஒரு பக்கம். சரி. நான் இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல? ஆமா. அர்ஜுனன் வந்து பார்வையை கீழே வச்சான். சரி. பானத்தை மரத்து மேல இருக்கக்கூடிய கிளியின் கழுத்தை தலை வேற முண்டை வேறையா தொலைச்சான். பார்வை இருக்கவனே ஒண்ணும் பண்ண முடியல. இவன் கீழே
பார்த்து மேலே எப்படி அடிக்க முடியும்? அப்ப நீங்க படிக்கல. மானுக்கு உண்டான அடையாளத்தை சொல்லுங்க. மன்னிப்பு கேளுங்க ஊர்ல. எதுக்கு? நான் தெரியாம வந்துட்டேன். இல்ல எதுக்கு? இந்த வள்ளி விவரம் தெரிஞ்ச வள்ளி. சரி. அதுக்கிட்ட நான் தெரியாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்கணும். கேளுங்களா? இதுதான் உன்னுடைய ஆசை. என்ன கடைசியில மன்னிப்பு கேட்க சொல்றாங்க? வீடுவரே ஆமாங்க. எப்படி உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா? தெரியலையா? இல்ல எப்படி வள்ளி வந்தீங்களா? மன்னிப்பு கேட்கணும். அம்மா. ஏமா இது தெரியாம இந்த இடத்துல வந்து நான் நிக்கிறேன். தெரிஞ்சா சொல்லியிருக்கணும்ல. சுருக்கமாவே சொல்றேன் கேட்டுக்க. எப்படி? ஏன்னா நேரம் இல்ல, அதனால சுருக்கமா சொல்றேன். சொல்லுங்க. அர்ஜுனனை கூப்பிட்டாரு. கூப்பிட்டு பார்வை கீழே இருக்குன்னா மேல இருக்கிற பதுமையை அடிக்கணும். எப்படி அடிச்சான்? எப்படி அடிச்சான்னு சொல்றேன். எப்படி அடிச்சான்? கீழே தடாகம், தடாகம்னா தெப்பக்குளம். அந்த தெப்பக்குளத்தோட கரையிலே இந்த மரம் இருக்கு. சரி. இந்த மரத்து மேலதான் அந்த பதுமை இருக்கு. ஓ. அப்ப ஒரு நீர்ல மரம் தெரியுமா தெரியாதா? நீர்ல தெரியும். நீர்ல தெரியும்ல? தெரியும். அப்ப அவனுடைய பார்வையை அந்த தெப்பக்குளத்துல தான் நீர்ல வச்சான். ஓ. தண்ணீர்ல பார்த்தேன். தண்ணீர்ல. தண்ணீர்ல அந்த பதுமை தெரிஞ்சு. சரி. குறிய பார்வையை கீழே வச்சேன். கீழே வச்சான். இந்த பார்வையை கீழே வச்சு அந்த பதுமையை பார்த்து மேல் நோக்கி அம்ப விட்டேன். ஓஹோ. கிளியினுடைய கழுத்து வேற முண்டம். நான் எங்களுக்கேவா? திருநெல்வேலிக்கே அல்வாவா? கழுத்து வேற முண்டை வேறமா போச்சுமா. நீங்களும் புரட்டி இருக்கீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். இல்ல நீங்களும் புரட்டி இருக்கீங்க. சரியான வேடு வருதான். நான் ஒத்துக்கிறேன். நீங்க மானுக்கு உண்டான அங்க லட்சணத்தை சொல்லுங்க. அங்க லட்சணம் அடையாளம். நான் சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. இன்னைக்கு போய் வாசிக்கணும். ஒரு ஆளு 2 மணிக்கு வந்தாரு. அந்த ஆளு என்னமோ சாமியார் மாதிரி தட்டிக்கிட்டு வந்தாரு. உடனே கொண்டு இந்த அவனுக்கு கட்டி வைக்க போறேன்னாரு. இப்ப ஒரு ஆளு வந்தாரு. உடனே தேடி வந்தேன்றாரு. எனக்கு பயமா
அக்கா தங்கச்சி பரியல சண்டாளி அவர் எனக்கு அண்ணா அம்மா என்னை பிடிச்சிருக்கா நான் அதான் சொல்றேன் என்ன சொன்னாரு இங்க பாரு. சத்தியமா நம்ம ரெண்டு பேரும் ராத்திரிக்கு ராத்திரிக்கு தனியா தனியா காட்டுக்குள்ள போய் சோறாக்கி விளையாடுவோமா செருப்படுத்தி எறிவாங்க. ஏய் சோறாக்கி சோறா அந்த கட்டுங்க ஆளு என்ன பார்த்து சொன்னாரு ஏடா? வந்தவர் யாரும் தெரியல முருகனை கும்பிடு. சாமி விடுங்கன்னா சரியா போயிரும் முருகா! குடும்பமா குன்றத்திலே குமரனுக்கும் கொண்டாட்டம் வள்ளி வேடனாக வந்தவன் நானே சிறு வயதில் உனக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வந்தேன் என்னை மனமுடிக்க சம்மதமா அசுக்கு பிசுக்கு தாங்கள் என்னை மனமுடிக்க வேண்டும் என்றால் நாட்டு மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வ யானை என்று அழைக்க வேண்டும் முதலிடம் எனக்கே தர வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இருக்கின்ற திருப்பரங்குன்றம் திருச்சிறைவாய் திருச்செந்தூர் பழமதிச்சோலை எல்லாமே என் பேருக்கு எழுதி வைக்கணும் தப்பீர்களா இன்று முதல் உலக மக்கள் யாவரும் வள்ளி தெய்வம் என்று அழைப்பார்கள் அப்படி ஆகட்டும் ஜோராக தெரிந்து உன்னை பாடும் தொழிலன்றி நீரே